ஏஎம்என் டிவியினுடைய 25வது ஆண்டு விழா, வெள்ளி விழா என்று எண்ணி பார்க்கும்போது உண்மையிலே மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நெஞ்சார்ந்த முறையில் நான் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், ஏஎம்என் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக புதுச்சேரியிலே துவங்குகின்ற நேரத்திலே பத்திரிகை உலகத்தினுடைய பிதாமகன் மறைந்த மதிப்பிற்குரிய சிவந்தி ஆதித்தனார் அவர்கள்தான் தங்களுடைய கரங்களால் திறந்து வைத்தார். நானும் அப்போது கூட இருந்தேன். செய்தி ஊடகத்திலே மிகப்பெரிய பலமான பின்னணி, குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுடைய எழுத்தறிவு இல்லாத மக்கள் மத்தியிலே எழுத்தறிவை ஏற்படுத்தி, கல்வி அறிவை ஏற்படுத்தி, பத்திரிகை வாசிக்கும் பழக்கத்தை உருவாக்கிய பின்னணிதான் ஏஎம்எனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னணி. அந்த பாரம்பரியத்திலே, அந்த வரலாற்று பெருமையிலே, புதுச்சேரி மண்ணிலே கால்பதித்து 25 ஆண்டு காலம் புதுச்சேரி மாநில மக்களுக்காக, புதுச்சேரி மண்ணின் வளர்ச்சிக்காக ஏஎம்என் டிவி சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. 25 ஆண்டு காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள், உலகத்திலே மாபெரும் மாற்றங்கள் நடந்திருக்கின்றன. சமுதாயம் மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கிறது. ஏஐ என்கிற தொழில்நுட்பம் வந்திருக்கிறது. ஜென்சி, 90 கிட்ஸ், 2000 கிட்ஸ் என்றெல்லாம் தலைமுறையாக வந்து விட்டார்கள். எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தாலும் அதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டு இன்றைய தினம் மிக வலுவாக கால் பதித்து ஏஎம்என் செய்தி ஊடகம் நிற்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். எனவே புதுச்சேரி மக்களுக்காக, புதுச்சேரியுடைய அரசியல், பொருளாதாரம், கலை, இலக்கியம், விளையாட்டு, பண்பாட்டு தலங்களிலே ஏஎம்என் மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது. வெள்ளி விழா மட்டுமல்ல, பொன் விழாவையும் ஏஎம்என் கொண்டாடும். அதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. ஏஎம்என் தொலைக்காட்சி சேனல் நன்றாக மேலும் மேலும் பல்லாண்டு காலம் அது பணியாற்ற வேண்டும், வளர வேண்டும் என்று மனமார்ந்த முறையிலே என் சார்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.